வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 13/5/2024 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு, டெய்லி காய்கறி விலை நிலவரம் கொடுத்துருக்குறேங்க. அந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் 300 to 400 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய்ங்க. கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலை 75 to 85க்கும், செடி முருங்கை 70 to 75க்கும், மரத்துக்காய் 65 to 70 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. எல்லாமே காய் புள்ளி இல்லாமல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரேட்டுங்க. அவரைக்காய் 20 கிலோ கொண்ட போய் சற்று விலை உயர்வு. அதிகபட்ச விலை 1300க்கும், குறைந்தபட்ச விலை 1200க்கும், கிலோ 60 to 65 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 350க்கும், குறைந்தபட்ச விலை 200க்கும், ஒரு கிலோ 20 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு 100 to 300ங்க, கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி 1000 to 1200 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 60 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 to 800 வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 50 to 60 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 to 500 வரைக்கும், ஒரு கிலோ 20 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் 500 to 600 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 100க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்ததுன்னா பந்தல் தக்காளி சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா பந்தல் தக்காளி ஒரு 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 150க்கும், காஞ்சனா சாகோ தக்காளி 120 130க்கும், மதன் தக்காளி 100 to 110க்கும், இதர செகண்ட் குவாலிட்டி அனைத்து விதமான தக்காளிகளுமே 80 to 100 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. தக்காளி வெளிக்காய் வரத்து அதிகம், விலை குறைவு தானுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. புதினா தலை பார்த்தீங்கன்னா அது ஒரு கைப்பிடியான கட்டு பார்த்தீங்கன்னா 3 கட்டு 10 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கட்டு 3 to 3,000 4 ரூபா அந்த கண்டிஷனில் தான் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 40 கிலோ மூட்டை 250 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா 25 to 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 மூட்டை 600 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 120 130க்கும், செகண்ட் குவாலிட்டி பப்பாளி 100 ரூபாய்க்கும், சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாங்காய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோமாங்காய்ன்னு சொல்லி சீசனுங்க அந்த வார்த்தை அதிகமாக வருதுங்க. 20 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 450க்கும், குறைந்தபட்ச விலையாக 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் 250 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும், பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 350க்கும், குறைந்தபட்ச விலையாக 200 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனை 60 ரூபாய்க்கும், ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 30 to 35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் நல்ல ரேட்டுக்கு போகுது, இந்த இடத்துல விலை ஏறிச்சுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 120 130 விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் குறைவுன்னு சொல்லாங்க.
சின்ன வெங்காயங்க மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயத்துக்கோசரம் தான் வந்து விவசாயிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா சின்ன வெங்காய சீசனுங்க. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நேத்தை விலையை காட்டிலும் இன்றைக்கி ரூ. 5 இறங்கியிருக்குதுங்க. நேற்று ரூ. 55 ரூ. 33 போன வெங்காயம் இன்றைக்கி 47 48 ரூபாய்ங்க. ரூ. 50 போன வெங்காயம் 45, 45க்கு போன வெங்காயம் 40. சின்ன வெங்காயம் கிலோவுக்கு ஒரு ரூ. 5 இன்றைக்கி வந்து இறங்கி இருக்குதுங்க. நல்ல பெஸ்ட்டு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 40 to 45 வரைக்கும் இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க. ஒரு சில காய் ரூ. 1 முன்ன பணம் வாங்கிக்கலாங்க. நார்மல் வியாபாரம் 40 to 45 நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கணுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 200 to 250ங்க. 25 பை ரூ. 100 கூட அரசாணிக்காய் சில்லறையில் வேணால் வாங்கிக்கலாங்க. பூசணிக்காய் 50 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 250 to 350 வரைக்கும். காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 to 300க்கும். 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 450 வரைக்கும் விற்பனையாகுது. காலிஃப்ளவர் விலை சற்று உயர்வு. தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தேங்காய் மீடியம் சைஸ் 13 to 15க்கும், அச்சுப்பொடி 13 to 15க்கும், மீடியம் சைஸ் 15 to 20க்கும், நல்ல பெருவெட்டு தேங்காய் 24 ரூபா வரைக்கும், 24 to 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டக்காய் அதிகபட்ச விலையாக 30 to 40 ரூபா ரேட்டில் வந்து ஒரு கிலோ விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை காட்டுக்குள்ளே 8 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. கடையில் 15 to 20 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழிச்சிக்காய் 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 150 to 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க நல்ல காய் தெளிவான காயாக பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பதிவு ரொட்டீனாக கொடுத்துட்டே இருக்கிறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க. ஒவ்வொரு விவசாய நண்பர்களும் வீட்டில் இருந்து கொண்டே தினசரி காய்கறி விலையை தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.